தேங்காய் எப்படி சாப்பிட்டால் கொழுப்பு வராது? பதில்: தேங்காயை எப்படி சாப்பிட்டாலும் கொழுப்பு வராது. தேங்காவை எப்படி சாப்பிட்டாலும் நன்மையே. தேங்காய் சாப்பிட்டா கெட்டது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை அறிவே இல்லைன்னு அர்த்தம். தேங்காவை நேரடியாக வாயில் போட்டு நல்லா கடித்து மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா 100% நன்மை. தேங்காவை கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பாலாக மாற்றி சாப்பிட்டா 95% நன்மை. தேங்காவை லேசாக சூடு செஞ்சு இல்லை லேசாக வறுத்து சாப்பிட்டா 90% நன்மை. தேங்காவை நல்லா கொதிக்க வச்சு நல்லா வறுத்து சாப்பிட்டா 80% நன்மை. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சதவிகிதமெல்லாம் அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக குத்து மதிப்பாக சுமாராக சொன்ன ஒரு பர்சன்டேஜ். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தேங்காய் நல்லது. ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணும் பொழுதும் கொஞ்சம் சத்து குறையுமே தவிர கெடாது, கெட்டு போகாது, தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எனவே தேங்காய் எப்படி சாப்பிட்டாலும் நல்லது தான். ஆனால் தேங்காய் சாப்பிடக்கூடாது, அதில் கொழுப்பு இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. இதை தயவு செய்து கேட்க வேண்டாம். தேங்காயில் உள்ள கொழுப்பு நல்ல கொழுப்பு, அதாவது HDL. இதை கண்டிப்பாக சாப்பிடலாம், தைரியமாக சாப்பிடுங்க. இந்த தேங்காயில் இருக்கிற HDL உடம்பில் பல்வேறு நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை கொடுக்கும். நமது முன்னோர்கள் கிராமத்தில் ஏதாவது தாத்தாவோ பாட்டியோ உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்கன்னா தேங்காய் பால் கொடுத்து தான் காப்பாற்றுவாங்க. உயிருக்கு போராடுற ஒரு தாத்தாக்கோ பாட்டிக்கோ தேங்காய் பால் ஒரு டம்ளர் எடுத்து அப்படியே ஊற்றிடாதீங்க, அப்படியே போயிடுவாங்க. அப்படி ஒரு டம்ளர்லாம் கொடுக்கக்கூடாது. தேங்காய் பால் ஒரு டம்ளரில் வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வாயில் ஊற்றணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து இன்னொரு ஸ்பூன் ஊற்றணும். இப்படி ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஸ்பூன் வாயில் ஊற்றினா அது உள்ளே போய் எல்லா செல்களுக்கு தேவையான சக்தியை கொடுத்து சாக போகிறவங்க எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. இப்படி எத்தனையோ பேருக்கு நம்ம சொல்லி வைத்தியம் சொல்லி எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்க. தேங்காய் நல்லது. திருநெல்வேலியில் தேங்காய் பாலில் சொதிங்கிற உணவு செய்வாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும் மருந்து. மலேசியாவில் பாரம்பரிய உணவே நாசி லெம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நாசின்னா சோறு, லெம்மாக்னா கொழுப்பு. மலேசியாவில் கொழுப்பு சோறு தான் பாரம்பரிய உணவு. பர்மா, தாய்லாந்து, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் செந்தூள் அப்படின்னு ஒரு உணவு இருக்குது. ஐஸ் கட்டி தூளில் தேங்காய் பூவை கலக்கி சாப்பிடுவாங்க. தேங்காய் பால், தேங்காய் சாப்பாடு அனைத்து நாடுகளிலும் பாரம்பரிய உணவாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படிங்க எனக்கு கெட்ட பொருளாக மாறிடும்? எனவே தேங்காய் சாப்பிடுவது மிகவும் நல்லது. அனைவரும் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். உடம்புக்கு ஆரோக்கியம், நல்ல கொழுப்பு, சக்தி. நல்ல உணவை கெட்ட உணவுன்னு, கெட்ட உணவை நல்ல உணவுன்னு சொல்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது. இவங்க இது முழு நேர வேலையாகவே செய்கிறாங்க. அவங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க. நல்லா பசி எடுக்கும் பொழுது தேங்காய் வாயில் போட்டு நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி எச்சில் கலந்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லா வியாதிக்கும் நல்லதுங்க. தேங்காவை எந்த ரூபத்தில் சாப்பிட்டாலும் நல்லதே. தேங்காய் சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். 9944221007. வாழ்க வையகம்.